ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு மெதுவடை தாங்க. இந்த மெதுவடை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோங்க. சாயங்காலம் டீ காஃபி கூடயாக இருக்கட்டும், காலையில் இட்லி பொங்கல் கூட சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், இந்த மெதுவடை தாங்க ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மெதுவடையை எண்ணெய் குடிக்காமல் எப்படி பக்குவமாக செய்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வடைக்கு தேவையான உளுந்து நம்ம முதல்ல ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேங்க. நல்லா 2-3 முறை தண்ணி வச்சு கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு மட்டும் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ எனக்கு நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சோன்னா நல்லா மாவு பொங்கி வரும். அதே மாதிரி நம்ம உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை தெளித்து அரைங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம், தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பந்து மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி இந்த மாதிரி வரணும். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் என்னென்ன கலக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உளுந்து ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லைங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நல்லா தண்ணி தெளித்து ஆட்டினாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பச்சரிசி மாவு கலந்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கலந்துக்கிறேன். நீங்கள் உளுந்து ஊற வைக்கும் போதே நம்ம அரிசியும் சேர்த்து ஊற வச்சும் அரைக்கலாம். அது கரெக்டாக பக்குவமாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஓகே தான். அந்த மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம பச்சரிசி மாவு கலக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கலக்கும்போது வடையோட அந்த சாஃப்ட்னஸ் குறைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் கட்டியாக அரைச்சி எடுக்கிறீங்கன்னா பச்சரிசி சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அப்படி தெரியாதவங்க உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மாவோட பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பும் பச்சரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டேங்க. இப்போ இதில் எங்கள் ரைஃபாவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லாமல் வடை செய்யணும். அதனால் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. நிறையாவே சேர்த்துருக்கேன். இது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன துண்டாக இஞ்சி அதையும் சேர்த்துடலாம் இது கூட. இப்போ மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இது இடிக்கிறதுக்கு பதில் நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்து எல்லா பக்கமும் வெங்காயம் கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு சேர்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. நம்ம வடை சுட்டுறலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு கொஞ்சமாக மாவு பீச்சு போட்டு பாருங்கள். எனக்கு எண்ணெய் நல்லா பக்குவமாக சூடாக இருக்குதுங்க. இப்போ நம்ம வடையெல்லாம் தட்டி போட்டுடலாம். வடையை தட்டி போடுறதுக்கு முதல்ல கையில் நல்லா தண்ணி தொட்டு ஈரம் பண்ணிக்கிட்டு மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி இது போல் நடுவில் ஒரு குழி போட்டிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் நிறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும். மாவை இந்த மாதிரி உருட்டி போடும்போதே உங்களுக்கு மாவோட பக்குவம் தெரியுங்க. ரொம்ப சப்பையாக வந்துருச்சுன்னா எண்ணெய் குடிச்சிடும். அதாவது நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி வருது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி அமுக்கி போடும்போது நல்லா உருண்டையாக வெண்ணெய் மாதிரி மிதந்துச்சுனாலே மாவு கரெக்டாக அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். சப்பையாக போய் விழுந்துச்சுன்னா மாவு சரியாக அரைக்கலன்னு அர்த்தம். தண்ணி கூடியிருக்கும். அப்போ எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி மாவில் ரொம்ப தண்ணி கூடிருச்சுன்னா 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சரிசி மாவு சேர்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெயை குடிக்காது. கடலை மாவு இல்லைனா ரவையை ஊற வச்சு சேர்த்துக்கிறலாம். இல்லைனா அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணி அளவாக வச்சு அரைச்சி எடுத்தோம்னா மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி வரும். நம்ம எண்ணெயில் போடும்போது வெண்ணெய் மிதக்கிற மாதிரி மிதக்கணும் உளுந்த வடை. பாருங்கள், உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்குது, நல்ல பொன்னிறமாகவும் இருக்குது. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால மேலே நல்லா முறுமுறுன்னு பொன்னிறமாக இருக்கும். அப்படியே பிச்சு பார்க்கும்போது உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும். அதுதான் வடைக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நமக்கு சூப்பராக எல்லா வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா வடையும் சுட்டுட்டு பார்க்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா போடாமல் நான் ரைஃபாவுக்கு சுட்டு எடுத்திருக்கேன். அது பாதியை பிச்சு சாப்பிட்டோம், பாதி கீழே போயிடும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுட்டு வச்சுருவோம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சுங்க. இந்த வடைக்கு தொட்டு சாப்பிட நான் அன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்குங்க. பொங்கல் கூட இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலை சாப்பாடே இந்த வடையும் சட்னி தான். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வடை போண்டா ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் வடை பஜ்ஜி போண்டானே நான் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெதுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பை மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ்
இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.